நியூஸ் தமிழ் கழுகு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு அப்புறம் இபிஎஸ் மேல பூத் கமிட்டி பொறுப்பாளர்களும் மூத்த நிர்வாகிகளும் கடும் வருத்தத்தில் இருக்காங்களாம். போன 30ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துச்சு. கூட்டத்தோட நோக்கம் அண்ணாமலையை பத்தின முக்கிய முடிவெடுக்கிறதும் பூத் கமிட்டி தொடர்பான உத்தரவுகளும் தான். இந்த கூட்டத்துக்கு மாவட்ட செயலாளர்களை மட்டும் கட்சி தலைமை கூப்பிட்டுருக்கு. கூட்டம் தொடங்கினதுமே அண்ணாமலையை பத்தி இனி யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது, அவரு நம்ம கூட அனுசரிச்சு போகணும்னு நினைக்கிறாரு, நம்மையும் நம்ம கட்சியையும் இனி எங்கேயும் உரச மாட்டாரு, அதனால யாரும் அவரை பத்தி விமர்சிக்கவோ அவதூறாவோ பேசக்கூடாதுன்னு இபிஎஸ் வாய்மொழி உத்தரவு போட்டாராம். அடுத்து பூத் கமிட்டிகள் எப்படி செயல்படணும், திமுகவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற முக்கியமான பல ஆலோசனைகளை கொடுத்தாராம். பாஜக கூட்டணிக்கு வந்ததுக்கு பிறகு அண்ணாமலையை பத்தி மாவட்ட செயலாளர்கள் யாரும் ஏடாகுடமா பேசலையாம். செம்மலை மாதிரியான மூத்த நிர்வாகிங்க தொலைக்காட்சிகள்ல அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்களை சொன்னதா மாவட்ட செயலாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு முக்கியமான உத்தரவு போடும்போது கட்சியோட மூத்த நிர்வாகிங்க தொலைக்காட்சி விவாதங்களுக்கு போறவங்களையும் கூப்பிட்டுருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமிச்சுட்டு அவங்கள கூப்பிடாமலேயே மாவட்ட செயலாளர்கள் கிட்ட மட்டும் பூத் கமிட்டியை பத்தின தகவல்களை சொன்னா எப்படின்னு இபிஎஸ் மேல ஆதங்கத்துல இருக்காங்களாம் கட்சியோட மூத்த நிர்வாகிங்க. காரணம், பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களை விட அதிகாரம் படைச்சவங்கன்னு சொல்லித்தான் நியமனம் செஞ்சாராம் இபிஎஸ். இப்ப அவங்களே இல்லாம மாவட்ட செயலாளர்கள் கிட்ட ஆலோசனை செஞ்சா மாவட்டங்கள்ல பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை மாசேக்கள் எப்படி மதிப்பாங்க அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்புறாங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது கட்சியில இருக்கிற 15க்கும் மேற்பட்ட சார்பு அணியினரையும் கூப்பிடுறது வழக்கம்னோ அதை ஏன் மாத்துறாங்கன்னு குமுறிக்கிட்டு இருக்காங்களாம். தமிழ்நாட்டுல விஜய் கூட யாரும் கூட்டணிக்கு வர தயாரா இல்லாத நேரத்துல பாண்டிச்சேரியில விஜயோட கூட்டணி சேர என்ஆர் காங்கிரஸ் ஆலோசனை செய்யறதா சொல்றாங்க. கூட்டணிக்கு வந்தா ஆட்சியில பங்குன்னு விஜய் திரும்ப திரும்ப சொல்லியும் தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் இதுவரைக்கும் தாவேகா பக்கம் போகல. ஆனா ஒரு ஆளுங்கட்சியே விஜய் கூட கூட்டணிக்கு போக தயாராகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. பாண்டிச்சேரியில ஆளுங்கட்சியா இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியோட ஆட்சியில இருக்கு. இந்த ரெண்டு கட்சிகளுக்கு கடந்த சில மாதங்களா பல விஷயங்கள்ல முட்டல் மோதல் தொடர்ந்துகிட்டு இருக்கு. பாஜகவோட மேலிட பொறுப்பாளர் பாண்டிக்கு வந்து ரங்கசாமி கிட்ட பேசிட்டு போயும் இன்னும் பிரச்சனை தீரலங்கிறாங்க. இந்த நிலையில தான் ரங்கசாமி விஜய் பத்தி ஒரு சர்வே எடுத்து வச்சிருக்காராம். புதுவை மாநிலத்தில் எடுக்கப்பட்ட சர்வேல புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற தொகுதிகள்ல ஒவ்வொன்னுலயும் விஜய்க்குன்னு 5000க்கும் மேல ஓட்டுகள் இருக்கிறதா வந்திருக்கான். விஜய் கூட கூட்டணி சேர்ந்தா மறுபடியும் ஆட்சி அமைக்கிறது உறுதின்னு நம்புறாரா ரங்கசாமி. இத பத்தி முதல் கட்டமா தன்னோட முன்னாள் சிஷியரான புஷி ஆனந்த் கிட்ட பேசினாரா ரங்கசாமி. இதுல ஆனந்துக்கு குஷினாலும் விஜய் தான் முடிவெடுப்பாருன்னு வழக்கம் போல ஒதுங்கிட்டாராம் புஷி. இன்னொரு பக்கம் மத்திய அரசு உதவி இல்லாம பகைச்சுக்கிட்டு யூனியன் பிரதேசத்துல ஆட்சி நடத்துறது முடியாத காரியம்னு என்ஆர் காங்கிரஸ் கட்சியோட மூத்த நிர்வாகிங்க ரங்கசாமி கிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். பாஜகவை கழட்டி விட்டுட்டு தாவேகா பக்கம் ரங்கசாமி வந்தா ஆட்சியில பங்கு, யார் முதல்வர்னு பலகட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு கூட்டணி முடிவாகுங்கிறாங்க. உட்கட்சி பூசல்ல சிக்கி தவிக்குதான் தேனி மாவட்ட திமுக. தேனி மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சரா இருந்த ஐ பெரியசாமி ஒதுங்கிட்டதுனால திமுகவுல உட்கட்சி பூசல் உச்ச கட்டத்தை எட்டியிருக்கான். காரணம், திமுக சார்பா தேனி மண்டல பொறுப்பாளரா தங்கம் தென்னரசு நியமிக்கப்பட்டதுதான் சொல்றாங்க. இதனால தேனி மாவட்டத்துல நடக்கிற அரசு விழாக்களுக்கு வராமலும் தேனி மாவட்டத்துக்கு வர்றதை தவிர்த்துட்டாருங்கிறாங்க. இந்த நிலையில தான் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் எம்எல்ஏ மகாராஜனுக்கும் அரசு மேடையிலேயே ஏற்பட்ட மோதல் தொடர்பா 2 பேரையும் கட்சி மேலிடம் கடுமையா கண்டிச்சோம். இப்ப ஒரு போஸ்டர் யுத்தம் 2 பேருக்கு இடையில மாவட்டம் முழுசும் நடந்துகிட்டு இருக்கான். ஆண்டிப்பட்டி பேரூராட்சி தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர எம்எல்ஏ மகாராஜன் தரப்பு முயற்சி செய்ய அதே தலைவருக்கு முழு ஆதரவை திரட்டி வெற்றியும் பெற்றிருக்கு தங்க தமிழ்ச்செல்வன் தரப்பு. இத கொண்டாடுற விதமா மாவட்டம் முழுக்க ஆண்டிப்பட்டி பேரூராட்சி தலைவர் தரப்பு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில முறியடித்து விட்டோம்னு எம்எல்ஏ மகாராஜன் பேரை போடாம அவருக்கு எதிரா போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கான்.
இதுக்கு பழி தீர்க்கிற விதமா கடமலைக்குண்டு பகுதியில் நடந்த அரசு விழாவுல தங்க தமிழ்ச்செல்வன் படத்தை போடாம அவரை புறக்கணிச்சு விழாவை நடத்தி இருக்கா மகாராஜன் தரப்பு. இதுக்கெல்லாம் காரணம் மாவட்ட பொறுப்புல தங்கம் தென்னரசுவுக்கு கீழே சீனியர் அமைச்சரான ஐ பெரியசாமியை போட்டதுதான் சொல்றாங்க. அதிமுகவுக்கு தலைமை ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆங்கிறதுல இந்திய தேர்தல் ஆணையம் இன்னும் ஒரு முடிவுக்கு வரலங்கிறாங்க. இந்தியாவுல அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளோட விவரங்களை தேர்தல் ஆணையம் தன்னோட பதிவேட்டுல குறிப்பிட்டிருக்கோம். ஒவ்வொரு கட்சியுமே ஒரு இடத்துல தான் அந்த பதிவேட்டுல இடம் பெற்றிருக்கும். ஆனா அதிமுகவை மட்டும் 2 இடத்துல தேர்தல் ஆணையம் பதிவு செஞ்சிருக்கு. ஒரு இடத்துல அதிமுகவோட பொதுச் செயலாளர் இபிஎஸ், இன்னொரு இடத்துல அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு இபிஎஸ்ஐயும் ஓபிஎஸ்ஐயும் குறிப்பிட்டிருக்கு. அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் இன்னும் காலியாகலங்கிறத தேர்தல் ஆணையமே அங்கீகரிக்கிறதா தான் இது பார்க்கப்படுது. இதனுடைய அடிப்படையில தான் இரட்டை இலையை ஒரு சாராருக்கு ஒதுக்க கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றத்துல சில வழக்குகள் தாக்கலானது. டெல்லி உயர்நீதிமன்றத்திலையும் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி இதே மாதிரி ஒரு வழக்கு போட்டிருந்தாரு. இந்த வழக்குல நடவடிக்கை எடுக்க சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. ஆனா தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால தேர்தல் ஆணையத்து மேல புகழேந்தி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருந்தாரு. இந்த வழக்குல ஆஜரான தேர்தல் ஆணையம் புகழேந்திய விசாரிச்சுட்டு தான் சொல்லியிருக்கு. ஆனா விசாரிக்கலன்னு புகழேந்தி தரப்பு ஆதாரங்களோட வாதிட ஆணையத்தை கண்டிச்ச டெல்லி உயர்நீதிமன்றம் ஆணையத்துக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு போட்டு வழக்க ஜனவரி மாசம் தள்ளி வச்சிருக்கு. அதே சமயத்துல ஏப்ரல் மாசம் இபிஎஸ்க்கு அனுப்பின நோட்டீஸ்ல பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியை குறிப்பிடாம தான் அனுப்பியிருக்கு தேர்தல் கமிஷன். கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றதுனால இரட்டை இலை விவகாரத்துல அதிமுக தலைமைக்கு சட்ட சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பரபரப்பா பேசிக்கிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.